தமிழ்நாடு வணிக வரி பணியாளர் சங்கம் அவர்களை உரையாற்றணும். புரட்சிகரமான போராட்ட வேலையில் உங்களுக்கு புரட்சிகரமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். எனக்கு முன்னாடி பேச இருந்த தோழர்களுக்கும் இன்னும் பேச இருக்கின்ற தோழர்களுக்கும் அரசுகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒரு ஈவெண்ட்னு அப்படின்னு பார்த்தது வந்து தோழர் சொன்ன மாதிரி அவங்க தேன்குழுவுக்கு வந்ததுதான். நல்லா மீன் குழம்பு சாப்பாடுலாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் பார்த்தது இல்லை. பொதுவா நமக்கு எண்ணிக்கை குறைவா உள்ள டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி காட்டணும் அப்படின்னா நீங்க மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து இயங்கணும். நம்ம அதுல தவற விடுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அவரு பீட்டர் மட்டும்தான் தெரியும். அப்போ நமக்கு பொதுவான கோரிக்கைகளும் நிறைய இருக்கும் போது நீங்க அதுல சேர்ந்து இயங்கும் போதுதான் நீங்க உங்களுக்கான போராட்டம்னு ஒண்ணு வரும்போது போராட்டமே இல்லாம இருக்கும்னு எந்த இடத்துலயுமே கிடையாது. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, பிச்சைக்காரன் பாத்திரம் பார்த்திருக்கியான்னு கேட்பாரு டாக்டர் விவேக். அது மாதிரி இந்த அரசு கை வைக்காத துறையே இல்லை, எல்லா இடத்துலயும் கை வச்சிட்டாங்க. எனக்கு ஒரு வகையில பொறாமையா தான் இருக்கு. நீங்க 5ல இருந்து 8 ஆக்குனதுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க. நாங்களாம் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும்னு கணக்கே இல்லை. சொன்னது 8ன்னா நாங்க பாக்குற அளவு கணக்கே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்த துறைக்கு நீங்க வரும்போது அதற்கு உரிய படிப்போட தான் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஒரு ரேடியாலஜிஸ்ட் எக்ஸ்ரே மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மேல போட்டுக்க வேண்டிய உபகரணங்கள்னு படிச்சிருக்கோம்ல. என்னெல்லாம் வேணும்? லெட் ஆப்ரான் போடணும்ல, தைராய்டுக்கான அந்த ஒரு தைராய்டு ஷீல்டு போடணும்ல, லெட் காகுல்ஸ் போடணும்ல. இது எல்லாமே கொடுத்துருக்காங்களா? இல்ல, ஏப்ரான் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 20,000 ரூபாய் இருக்கும். இது ஒவ்வொரு ஊழியருக்கும் இந்த அரசு கொடுத்துருக்கணுமா இல்லையா? இது எதுக்காக நம்ம போடுறோம்? இது வந்து கதிர்வீச்சு ஆபத்தானது. அப்ப லெட் ஆப்ரான் வேணும், லெட் காகுல் வேணும், அந்த தைராய்டு ஷீல்டு வேணும். அப்ப இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அப்ப இதை மெயின்டைன் பண்றதுக்கு மாசத்துல ஒரு சம்பளம்னு ஒண்ணு கொடுக்கணும்ல. டிரைவர் ஒருத்தர் இருக்காருன்னா டிரைவருக்கு யூனிஃபார்ம் உண்டுன்னா அந்த யூனிஃபார்ம் அவர் மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு சம்பளம் ஒண்ணு கொடுக்கணும்ல. அப்போ உங்களுக்கு இது முதல் பிரச்சனையே கிடையாது. 5 மணி நேரத்தை 8 மணி நேரம் ஆக்குனது உங்க முதல் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்கல அப்படிங்கறதும் அந்த உபகரணங்களை மெயின்டைன் பண்றதுக்கான சம்பளம் கொடுக்கலங்கிறதுமே முதல்ல ஒரு பிரச்சனை. அப்ப நீங்க அன்னைக்கே நீங்க வந்து உங்களுக்கான பிரச்சனைக்கு நீங்க உயிர் போற பிரச்சனை தானே இது. அப்ப அன்னைக்கே நீங்க எதிர்த்து நின்று இருந்தீங்கன்னா இது ஒண்ணு பின்னாடி வந்திருக்காது. புழுவா இருந்தாலும் நம்ம தட்டை வந்து அது இப்படி எரிஞ்சு நிக்கும். அப்ப நம்ம முதல்ல நம்ம இப்படி எரிஞ்சு நிக்கிற ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா இது வந்திருக்காது. உங்க கோரிக்கைகள்ல எல்லாத்தையும் சேர்த்துட்டு இனி வரும் காலங்கள்ல பொதுவான கோரிக்கைகளுக்கும் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையா வச்சுக்கிட்டு இந்த ரேடியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய அனைத்து போராட்டங்களுக்கும் நான் சார்ந்த வணிக வரி பணியாளர் சங்கம் உங்களோட தோளோடு தோல் நிற்குங்கிற உறுதியையும் சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு பாராட்டி விடைபெறுகிறேன்.